ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். உங்களை அடிக்கடி வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் பர்மிஷன் இல்லாமல் ஆட் பண்ணுறாங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ், அக்கௌண்ட், ப்ரைவசி. லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எவ்ரி ஒன் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்களே எல்லாருக்கும் குரூப்பில் ஆட் பண்ணிக்கோங்கன்னு பர்மிஷன் கொடுத்த மாதிரி. ஸோ யார் யார்கிட்டலாம் உங்கள் நம்பர் இருக்கோ அவங்க எல்லாருமே உங்கள் நம்பரை குரூப்பில் ஆட் பண்ணலாம். செகண்ட், மை காண்டெக்ட்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைலில் சேவ் பண்ணியிருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நம்பர்ஸ் மட்டும்தான் உங்களை அனதர் குரூப்பில் அவங்களால ஆட் பண்ண முடியும். தேர்ட், மை காண்டெக்ட் எக்ஸ்பெக்ட். இதுவே மை காண்டெக்ட் எக்ஸ்பெக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி உங்கள் காண்டெக்ட்ஸில் எல்லாரையும் செலக்ட் ஆல் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பாட்டமில் இருக்க க்ரீன் டிக் கொடுத்துட்டிங்கன்னா யாராலையும் உங்கள் பர்மிஷன் இல்லாமல் குரூப்பில் ஆட் பண்ணவே முடியாது. இதுக்கப்புறம் உங்களை யாராச்சும் குரூப்பில் ஆட் பண்ணணும்னு நினச்சா கூட குரூப் இன்வைட் லிங்க் சென்ட் பண்ணி தான் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், இல்லைனா குரூப்பில் ஜாயின் பண்ணாதீங்க. அதனால் குரூப் ஆப்ஷனில் மை காண்டெக்ட் எக்ஸ்பெக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி நான் சொன்ன மாதிரி ஆல் காண்டெக்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பரே தெரிஞ்சாலும் அவங்களால உங்களை குரூப்பில் ஆட் பண்ணவே முடியாது. ரீசெண்டாக வாட்ஸ்அப்பில் யூஐ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் செக் பண்ணிங்க? செக் பண்ணலைன்னா வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் வர ப்ரிவ்யூ மாதிரி வாட்ஸ்அப்லேயும் ப்ரிவ்யூ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்கள் வாட்ஸ்அப் காண்டெக்ட்ஸ் குரூப் நேமை டேப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது வாட்ஸ்அப் காண்டெக்ட் பார்க்கவே யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் அனுப்புகிற மெசேஜை ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணுமா? அப்போது எந்த ஃப்ரெண்டோட சேட்டை ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க நேமை டேப் பண்ணி டிஸப்பியரிங் மெசேஜில் மெசேஜ் டைமர் ஆப்ஷனில் 24 ஹவர்ஸ், 7 டேஸ், 90 டேஸ் வரையும் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரியும் நிறைய பேர் 24 ஹவர்ஸ் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுவீங்கன்னு. அதுவும் சில பேர் 1 ஹவர், ½ ஹவர், 10 மினிட்ஸ் ஆப்ஷன்லாம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்க கூட இருப்பாங்க. பட் இப்போதைக்கு 24 ஹவர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் டிஸப்பியரிங் மெசேஜில் அப்டேட்ஸ் வரும்போது கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் டிஸப்பியரிங் மெசேஜ் ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், அப்டேட் யுவர் டிஃபால்ட் மெசேஜ் டைமர் இன் செட்டிங் லைன். அந்த ஆப்ஷனில் டிஃபால்ட் மெசேஜ் டைமர் கிளிக் பண்ணி 24 ஹவர்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் உங்கள் காண்டாக்ட்லேருந்து யார்கிட்டேருந்து மெசேஜ் வந்தாலும் நீங்கள் யாருக்காச்சும் டெக்ஸ்ட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக 24 ஹவர்ஸில் மெசேஜ் டிஸப்பியர் ஆகிடும். சேம் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் இந்த டிஸப்பியரிங் ஆப்ஷனை ஆன் பண்ணிவிட்டு 24 ஹவர்ஸ்க்கு எனேபிள் பண்ணிக்கோங்க. யூடியூப் வீடியோஸில் நிறைய பேர் 2 பேரும் வாட்ஸ்அப்பில் டிஸப்பியரிங் மெசேஜ் ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த சேட் 24 ஹவர்ஸில் டெலீட் ஆகிடும்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதை பற்றிலாம் கேர் பண்ணிக்க வேணாம். ஏன்னா 99% பேர் டிஸப்பியரிங் மெசேஜை எனேபிள் தான் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கேட்கலாம் எப்படி 99% டிஸப்பியரிங் மெசேஜை எனேபிள் பண்ணியிருப்பாங்க. நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் காண்டாக்டை ஓப்பன் பண்ணி சேட் பண்ணுறது முன்னாடியே இப்போலாம் டிஸப்பியரிங் மெசேஜ் ஆஃப் பண்ணுமா ஆன் பண்ணுமான்னு பாப்அப் ஷோ ஆகும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டிஸப்பியரிங் மெசேஜை ஆன் தான் கொடுப்பாங்க. ஏன்னா ஓல்டு சேட்ஸில் இருக்க ஸ்டிக்கர்ஸ், ஆடியோஸ், வீடியோஸ்லாம் வாட்ஸ்அப் ஸ்டோரேஜே ஃபுல் ஆக்கிடும். இதனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டிஸப்பியரிங் மெசேஜை ஆன் தான் பண்ணுவாங்க. ஃபைனலாக இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வெப்சைட்டோட நேம் pixels.com. இந்த வெப்சைட் நேமை கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் இருக்கும். இந்த வெப்சைட்டோட யூசேஜ் என்னென்னா, நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலில் உங்கள் ஃபேஸை காட்டாமல் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வெப்சைட்டில் இருக்க ஃப்ரீ காப்பிரைட்டட் வீடியோஸ்
இந்த வெப்சைட்டில் இருக்க ஃப்ரீ காப்பிரைட்டட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ ஃபுட்டேஜஸை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி எந்தவித லைசன்ஸும் கொடுக்காம நீங்கள் ஃப்ரீயாக இந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் வீடியோஸை யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கலாம். இதனால் எந்தவித காப்பிரைட் ப்ராப்ளம்ஸும் வராது. ஆல்சோ உங்கள் வீடியோஸ் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு உங்கள் வீடியோஸ் போரிங் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதனால் உங்கள் சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.